ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். ஆடி மாதம் பிறந்துருச்சு. அம்மனுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூரணமாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த விழாக்கில் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை ஒரு பாசிட்டிவான விழாக அந்த கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு எப்போதும் போல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று கொடுத்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு நானே வந்து எதிர்பார்க்கல. சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போய் நான் வந்து பார்த்தது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேர் நெருக்கி வந்து பார்த்துருக்குறீங்க நேற்று கொடுத்த ஷார்ட்ஸை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை கூட நிறைய கமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய சப்போர்ட்க்கு வந்து நான் ரொம்ப நன்றியை மனதார உண்மைக்குமே நான் வந்து சந்தோஷமாக அந்த நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்குது. ஏன்னா நெகட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது நமக்கு மனசு சோர்வாக இருக்கும். அதே பாசிட்டிவாக நீங்கள் கொடுக்கும் பொழுது நல்ல விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்குமே நல்ல ஒரு எண்ணம் வந்து நல்லா நிறைய விஷயங்கள் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வருது. அதன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2-3 சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்கான ரிப்ளையும் இதில் வந்து பார்க்கலாம். முதல்ல நேற்று சொன்னீங்க நிறைய பேர், அக்கா உங்களுடைய சேரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சிஸ்டர் கமெண்ட்ஸ்லேருந்து கேட்டிருந்தீங்க. நான் லாங் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் நான் வந்து ட்ரெஸ்ஸில் அதிகமாக வந்து காசு போட மாட்டேன், நிறைய விழாக்களில் சொன்ன மாதிரி. ஆனால் எல்லோ கலர் சேரீ என்கிட்ட அதிகமாக வந்து இல்லை. அதுவும் ஆடி மாதம் பிறக்க போகுது, கோவிலுக்கெலாம் எங்கேயாவது போகிறோம் அப்படிங்கிற பொழுது மஞ்சள் கலர் சேலை இல்லையேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ஆர்டர் போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஒரு சிஸ்டர் வச்சுருக்காங்கல்ல, இந்த வினிதா கிரியேஷன் சொல்லிட்டு, அவங்களுமே பொட்டிக்கு வச்சுருக்காங்க, தனஞ்சயன் பொட்டிக்குன்னு சொல்லிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா அந்த கலர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டார்க் மெரூனும் அதன் கூட அந்த எல்லோவும் கலந்து அந்த செக்குடு அந்த கோலம் போட்ட மாதிரி சிக்கு கோலம் போட்ட மாதிரி நல்லாயிருக்கும். கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப நம்ம வந்து அழுத்திலாம் துவைக்கக்கூடாது. லைட்டாக சர்ப்பில் வந்து அப்படியே ஊற வச்சுட்டு லைட்டாக அலசி போடணும். வெயிலில் வந்து போடக்கூடாது. இப்போ ஈவினிங் போல் வந்து நைட்டு போட்டுட்டு நம்ம காலையில் வெயில் படுறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். நல்லா இருக்கு. ஆனால் கிளாத்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்து இருக்குது. இது ஒரு ப்ரொமோஷன்லாம் நினைக்க வேணாம், அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்காக சொல்கிறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வேணும்னா கேளுங்க, அவங்க வந்து ஆர்டர் வந்து போட்டு விடுவாங்க. அமௌண்ட்டு மறந்து போச்சு, எவ்வளோன்னு தெரியல, ஒரு 1,200 நம்ம தான் வந்து நினைக்கிறேன். அமௌண்ட் வந்து சரியாக தெரியல, மறந்து போச்சு. இது வந்து தமிழ் நியூ இயருக்கு வந்து எடுத்திருந்தேன். நல்லா இருக்குது கிளாத்து, உண்மைக்குமே நல்லா வந்து இருக்குது. நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா உழைக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கோங்க. அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆடி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறதுனால நைட்லாம் தூக்கமே இல்லை. நைட்டே வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன், பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை கூட ஷார்ட்ஸாக அவங்களோட வந்து சொல்லியிருப்பேன். நைட்டு தூங்குறது ஒரு 11:30 மணி நெருக்கி ஆயிடுச்சு. சரி, ஒரு 2 மணிக்கு எழுந்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் எப்போதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் வைக்க முடியலை, எப்போதும் வேலை பார்க்குறோம் தீபம் வைக்க முடியலன்னு நினச்சிட்டு தான் தூங்கினேன். ஆனால் 3 மணிக்கு தான் விழிப்பு வந்து வந்துச்சு. அப்புறம் எழுந்திரிச்சதோட வெளியில் ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் அப்புறம் துணியெலாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுட்டு நான் நெருக்கி வரதுக்கு ஒரு 4:45 போல் வந்து ஆயிடுச்சு. அதன் பிறகு எப்போதும் போல் என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய அருள் வந்து எனக்கு ரொம்ப பரிபூரணமாக கிடைச்ச மாதிரிக்கே வந்து ஃபீல் பண்ணினேன் வீட்டில் வந்து. அந்த அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அந்த ஷார்ட்ஸில் அந்த போன வியூஸே கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே எப்போதும் போல் வந்து நம்ம பச்சரிசி மாவில் தான் அன்றைக்கி வந்து மாக்கோலம் வந்து நான் போட்டிருந்தேன். மற்ற நாட்களில் வந்து வெறுமனே நார்மல் கோலம் அந்த அரிசி மாவில் கல்லரிசி மாவில் வந்து போடுவோம் இல்லையா, அதை விட இந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்டதோட அப்படியே தனி ஒரு அழகே வந்து வந்த மாதிரிக்கே இருந்துச்சு. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அக்கா பச்சரிசி மாக்கோலம் வந்து சூப்பராக போட்டிருக்கீங்க, ஆனால் எனக்கு வந்து சரியாக வராது அப்படின்னு. எந்த ஒரு விஷயமுமே நமக்கு வராது அப்படின்னு வந்து விட்டுட்டோம்னா அது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுவுமே நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து கற்றுக்க தான் வந்து அது வந்து பழகும். அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து போட்டு வந்து விட்டு பாருங்கள். அந்த காட்டன் பஞ்சு இருக்குல்ல, துணியில் மேக்ஸிமம் எடுத்து பிழிஞ்சு விடுறத விட இந்த காட்டன் பஞ்சுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பிழிஞ்சு விட்டோம்னா நல்லா நம்ம இழுக்கிற சேஃப்க்கு வந்து சூப்பராக வந்து வரும். எனக்குமே ரொம்பலாம் அதிகமாக விட தெரியாது, ஓரளவுக்கு வந்து விடுவேன். ஆனால் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரிக்கு தான் வந்து விடுறது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பச்சரிசி வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா நல்லா நம்ம அந்த சாஃப்டாக மைய வந்து நல்லா என்ன சொல்கிறதுனா சாஃப்டாக வந்து அரைச்சிக்கிட்டோம்னா அந்த இழுக்கிறதுக்குமே நல்லா வந்து வரும், குறை குறைன்னு இல்லாமல்
இல்லாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பழக பழக எல்லாமே வந்து ஈஸியாக வந்து வந்துடும். அதில் பிறகு விநாயகருக்குமே வந்து தீபம் வச்சுட்டு, துளசி மாடத்துக்குமே தீபம் வச்சுட்டு, வெளியில் எப்போதுமே நான் தீபம் வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து தீபம் வைக்க வந்து வருவேன். வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எப்போதுமே வெளியில் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லட்சுமி கடாட்சமாக இருக்கும்பொழுது நம்ம வந்து வீட்டிலேருந்து வெளியிலேருந்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தீபம் வச்சு கொண்டுட்டு போகிறோங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கனால எப்போதுமே வெளியில் முதல்ல வந்து விநாயகருக்கு வந்து தீபம் வச்சுட்டு அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்குமே தீபம் வச்சுட்டு வெளியில் 2 ஊதுபத்தி காமிச்சு வச்சுருவேன். அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்துக்கும் அதுக்கும் அவ்வளோ ஒரு மங்களகரமாக நம்ம வீட்டில் இருக்கும். வெளி வேலைகள்லாம் முடிச்சுட்டு உள்ள வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னால ஓரளவுக்கு வந்து வெளி வேலைகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த விளாகில் வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ் வந்து பார்க்கலாம். நிறைய சகோதரிகள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இதே தான் வந்து கேட்குறீங்க. அக்கா நான் வந்து காலை நேரத்தில் எழுந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எழுந்திக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. டிப்ஸு கொடுங்கன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் டிப்ஸ் வந்து சொன்னாலும் சரி, எத்தனை நம்ம வந்து வீடியோக்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து கிடைக்கிற ஒரு மனநிறைவு நம்ம வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்த வந்து கொடுக்கும். அதனால் என்றைக்குமே நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து ஒரு டிப்ஸு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது. நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம செய்யும்பொழுது, அதுலேருந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, அதை தொடர்ந்து செய்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கணும்னா அதற்கான முயற்சியை நம்ம போட்டால் மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து வரும். எடுத்த உடனே நமக்கு வந்து எல்லாமே நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையவே கிடையாது. தொடர்ந்து அதற்கான ஒரு வேலையில் நம்ம போய் சேர்ந்து அதற்கான ஒரு வேலைக்கு கொடுக்குற ஒரு எஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம போடுற ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதே சமயம் வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய அந்த தீபம் வைக்கக்கூடிய வேலைகளை நம்ம வந்து செய்யணும். கண்ணுக்கு தெரியாத நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய முயற்சியை வந்து எப்போதுமே நம்ம வீட்டை பாசிட்டிவாக வச்சுக்கிற மாதிரிக்கே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றங்கள் வரும். இந்த வேலைகள்லாம் வந்து நம்ம வந்து ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்போதுமே நம்ம செய்யக்கூடாது. மனசுக்கு பிடிச்சி ஒவ்வொரு வேலைகளும் நம்ம செய்யும் பொழுது சில நேரம்லாம் ஒரு சில வேலைகள்லாம் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் பார்த்தீங்களா? அதுதான் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு சில நேரங்கள்லாம் வீட்டில் வேலை பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனா ஏன்டா அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிக்கே எண்ணம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எப்போதுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் நம்ம ரசித்து சந்தோஷமாக செய்ய வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகளை வந்து நம்ம எண்ணத்தின் மூலியமாக அந்த வீட்டில் வந்து நம்ம வைக்கிறோம். ஒரு வீடுன்னு சொல்கிறது அது சாதாரண செங்கல் சுவர் வச்சு கட்டுறது மட்டும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்வலைகளை ஒவ்வொரு நாளுமே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் உள்ள சொல்லுவாங்க இல்லையா, சுவர்களுக்கும் காதுகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியே அந்த வீட்டுக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கூடிய ஒரு சக்தி வந்து இந்த வீட்டுக்கு வந்து இருக்குது. அதனால் வந்து எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எந்த அளவுக்கு வீட்டை அழகாகவும் மங்களகரமாகவும் வச்சுக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து வைங்க. லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கணும்னா அதற்கான முயற்சியை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரிக்க தீபம் வச்சு நம்ம வீட்டை வந்து எப்போதுமே நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்கிற மாதிரிக்கு வச்சோம்னா அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் காலை நேரத்தில் இந்த மாதிரிக்கே நம்ம வீட்டில் வந்து தீபம் வைக்கிறது. அதன் பிறகு அப்படியே வந்து விளாகில் வந்து போகலாம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி பச்சரிசி மாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்குமே வந்து விட்டுருந்தேன். ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. அந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்டு வீட்டை பார்க்கும்பொழுதே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனுடைய வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மற்ற நாட்களில் நம்ம நார்மலாக வந்து கோலம் போடுறதுக்கும் பச்சரிசி மாவு கோலம் போட்டு நீங்கள் வீட்டை பாருங்களேன். அந்த சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு வந்து கொடுக்கும். நான் ரொம்ப நேரம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி பச்சரிசி கோலம்லாம் வீட்டில் போட்டோம்னா அந்த இடத்த வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப இந்த ஆடி மாதம் முதல் நாள் அம்மன் கிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து சீக்கிரமாகவே திருமணம் நடக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து வேண்டிக்கிட்டேன். எனக்கு மனசுக்கு ஒரு ரொம்ப ஒரு பாரத்தை கொடுக்கக்கூடியதுன்னா எங்கள் அண்ணனுக்கு என்ன கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஒரு விஷயந்தான். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கடவுள் ஒரு புண்ணியத்தால் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கேன். அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே எங்கள் அண்ணனுக்கும் இந்த மாதிரிக்க வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து
வேண்டுறேன். நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்கிற மாதிரிக்கே வர நம்ம இது அப்படியே வந்து தட்டி போயிட்டுருக்கு. அந்த தடைகள்லாம் நீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டியிருக்கேன். நீங்களுமே உங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதமே எங்கள் அண்ணனுக்கு வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கிறதுக்கான யோகம் வந்து கொடுக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் நீங்களுமே வேண்டிக்கங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்குமே திருநூறு தம்பிக்குமே வச்சு விட்டுட்டு காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அதன் கூட ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளப்பழமும் வச்சு அன்றைய நாளில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து முடிவடைஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய சப்போர்ட் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம். வேறொரு விலாகில் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து வந்து உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி எப்போதுமே எனக்கு இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அடுத்த வேற ஒரு விலாக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.